இங்க ஒரு குழந்தை வாயில கையை வச்சு ஊதுது. பார்த்தா அதோட தலை அப்படியே பலூன் மாதிரி பெருசாயிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை டிவியை பார்த்து அதுல வரா மாதிரியே சூப்பரா டான்ஸ்லாம் ஆடுது. அதை பார்த்து அவங்க அப்பாவே பயந்து போயிடுறாரு. அந்த குழந்தை அதுவே சாப்பிட்டுக்குது, அதுவே தண்ணி குடிச்சிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுடைய காலை பிடிச்சி அவரை பொம்மை மாதிரி தூக்கி தூக்கி போட்டு விளையாடுது. அப்போ ஒரு பொம்மை சத்தம் போடுது. உடனே அந்த குழந்தை அவங்க அப்பாவை தூக்கி போட்டுட்டு அந்த பொம்மையை நோக்கி வருது. அந்த பொம்மையை ஒரு நாய் தான் அங்க வச்சிருக்கோம். அந்த நாய் அந்த பொம்மையில வெடியை வச்சு அந்த குழந்தையை சாகடிக்க பாக்குது. ஆனா அந்த குழந்தை அதுல இருக்கிற வெடியை கையாலேயே அணைச்சி தூக்கி போட்டுட்டு வாயாலேயே வெடி வெடிச்ச மாதிரி சத்தம் போட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்குது. அதனால அந்த நாய் அந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு எலும்பு துண்டை வாயில கடிச்சு செலிப்ரேட் பண்ணுது. ஆனா அந்த குழந்தை அந்த வெடியை எலும்பு துண்டுல வச்சிருக்கும் போல அது வெடிச்சு அந்த நாய் அப்படியே கருகி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த நாய் ஒரு ரோப்பை பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த குழந்தையுடைய ட்ரெஸ்ல ரெக்கவரி வண்டியுடைய ஒரு ஹூக் எடுத்துட்டு வந்து மாட்டி விட்டுருது. மாட்டிட்டு அந்த வண்டியை ஆன் பண்றதுக்காக பிளக் சொருவலான்னு போகுது. ஆனா அதுக்குள்ளேயே அந்த குழந்தை அந்த ஹூக் எடுத்துட்டு வந்து அந்த நாய் மேலேயே மாட்டி விட்டுருது. இப்ப அந்த பிளக் சொருன உடனே அந்த ஹூக் அந்த நாயை பயங்கர வேகமா இழுத்துக்கிட்டு போயிடுது. கடைசியில அந்த நாய்